ராசிக்கார நண்பர்களே, கன்னி ராசியில் பிறந்தவங்களாம் இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு ஒரு பக்கம். திருமணத்திற்கு முன்னாடி சின்ன சின்ன பதட்டங்கள், திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய வருத்தங்கள்லாம் இருந்திருப்பீங்க. காதலில் பிரச்சனை நடந்திருக்கும். தொழிலில் எடுத்து வச்சா எந்த இடமெல்லாம் வச்ச இடமெல்லாம் சர்க்கிளாக இருக்கிற மாதிரி இருக்குது சார். 1 மாதம் 2 மாதம்னா பரவாயில்ல சார், பல வருடங்களாக அப்படி இருக்குது. கண்ணீரை துடைப்பதற்கு கரங்கள் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. அதே போல் உடல்நலை, இதுதான் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. எங்கே வலிக்குதுன்னே தெரியல சார், என்ன பண்ணுதுன்னே தெரியல சார். டக்குன்னு அங்கங்கே வலிக்குது, ஆனால் அது போய் டாக்டர்கிட்ட கேட்டால் ஒன்றுமே இல்லை சரியாக போச்சுங்கிறான் அப்படிங்கிறத உங்களுடைய கவலையாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் அதிகமாக மாட்டிகிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. அதே போல் பண ரீதியான விஷயங்களில் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய ராசிக்காரங்க ஒவ்வொரு வகையான விஷயத்தில் இங்கே வந்து மேன்மைக்கு வந்துட்டுருப்பாங்க. ஆனால் இந்த கன்னி ராசிக்காரங்க மட்டும் மேன்மைக்கு வர மாதிரியே தெரியும், ஆனால் இன்னும் அதுக்கு பூஸ்டப்பே ஆகிருப்பாரு. அதாவது ஒவ்வொருத்தருக்கு கரெக்டாக வருது அப்படின்னு போவீங்க, டக்குன்னு போன இடத்துல டக்குன்னு ஒரு அடிப்பட்டு டக்குன்னு வெளியே வந்துடுவீங்க. எல்லாருமே ஒரு ஸ்டெப் எடுத்து போகிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரீ பிளான் பண்ணி போனாலும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிறத உங்களோட கவலையாக இருக்கும். உங்களுக்கு யாராவது பண்ணியிருக்காங்களா, இல்லை என்ன நடந்திருக்குது, என்ன சார் ஜாதகத்தை நல்லா இருக்குதுங்கிறா லைஃப்பில் நல்லா இல்லையா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க. அவங்களாம் உங்களோட ஜாதகத்தை செக் பண்ணணும் அப்படின்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் தெரிஞ்சால் போதும். அது சொன்னீங்க அப்படின்னாவே போதும். உங்களுக்கு A to Z கம்ப்ளீட்டாக எல்லாமே சொல்லிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள் இருக்கும். சார் எல்லா ஜோதிடரும் ஒரே மாதிரி தானே பார்க்குறாங்க அப்படின்னு. நீங்கள் கீழே கொடுத்துருக்க பார்த்தீங்களா நம்பரு, அதுக்கு தான் பண்ணணும் அவசியம் இல்லை. உங்களோட லோக்கலில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கிட்ட ஃபஸ்ட்டு போய் கேளுங்க, கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். உங்களுடைய பாஸ்ட்டு ஃப்யூச்சரு இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாங்களான்னு பாருங்கள். அப்படி சொல்லும் பட்சத்தில் நீங்கள் போய் வந்து அவங்ககிட்டே பார்க்கலாம், பிரச்சனையே கிடையாது. இல்லை சார் அங்கே எனக்கு செட் ஆகலை அப்படிங்கிறீங்க மட்டும் இந்த நம்பரை பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா ஒரு 200 ஜோதிடர்களுக்கு ஆசான், பிரபலமான மிகப்பெரிய அரசியல் பிரமுகர்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபீஸஸ் இருக்கும். வேணும்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து ஜோதிடம் பார்த்துக்கலாம். ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஆள். நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வெயிட் பண்ணி கூட பாருங்கள். வெளிநாட்டில் இருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். சரி சார், இப்போ இந்த கன்னிராசியோட விஷயத்துக்கு வந்துடும். சார் இந்த கன்னிராசி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அதை மைண்டில் வாங்கிக்குவாங்க. இந்த கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டு தான் சார், சூப்பர் தான் சார் அப்படின்னு மைண்டில் வாங்கிக்குவாங்க. ஆனால் மைண்டில் ஒன்று ஓடும், இவன் ஒருத்தன் கிடக்கிறான் அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்கான், எங்கே நல்லது நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஓடும். ஏன்னா இந்த கன்னிராசியோட காலகட்டம் அப்படி சொன்னால் மைண்டில் வச்சுக்கலாம். அதனால் அது நம்பகத்தன்மை வந்து உள்ளுக்குள்ளே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த ராசிக்காரங்க நீண்ட நாட்களாக இருந்த குழப்பம், தாமதம் மற்றும் மன அழுத்தம் மெதுவாக குறைந்து தெளிவான முடிவுகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். சில முக்கியமான நடவடிக்கையெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் உருவாகும். நீண்ட நாள் காத்திருந்த வேலை தொடர்பான செய்தி வரும். இது போல் நிறைய விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் எல்லாமே அவுட்புட்டாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல் இதில் நிறைய விஷயம் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க. உங்களோட கேள்விகளுக்கும் பதில்களுக்கும் ஒரு ஆன்சர் கிடைச்சா தானே. நீங்கள் இந்த மாதிரி ஒரு கேள்விக்கு சார் எனக்கு அதில் சில டவுட் இருக்குது சார் அப்படிலாம் இருப்பீங்களா, அது எல்லாத்தையும் ஒரே வீடியோக்கள் நான் சொல்ல போகிறேன். நிறைய பேர் இந்த மாதிரி விஷயத்தை கேட்குறதில்ல, கேட்காமே பாதி வீடியோவில் பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு போயிடுறீங்க. இதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே. அதே போல் இன்னொன்று ஒரு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கன்னிராசிக்கு சொல்கிறது ராசி பலன்க. ராசி பலன் முழுமையாக செல்லுமா அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட 80% செல்லும். ஏன் சார் மீதி அந்த 20% என்ன சார் அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு ராசி மட்டும்தான் கன்னி, உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குல்ல. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி தானே பலன்கள் இருக்கும். அதே போல் உங்களுக்கு தசாபதி வேறையாக இருந்தாலும் உங்கள் கூட பிறந்தவர்கள், உங்களோடு இருக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு பிறந்த குழந்தைகள், அவர்களுடைய ஜாதகமும் சிலது பேசும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் வந்து ஓரளவுக்கு தான் இதாக இருக்குது அப்படின்னா, அவங்க டைம் நல்லா இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வலுவை கொடுக்கும். நல்ல ஒரு முக்கியமான ஒரு பவரை கொடுத்து உங்களை வந்து மேலே கொண்டு வரதுக்கான வழிகள் அது வந்து பார்க்கும். அது நிறைய பேர் கவனிக்கிறதே இல்லை. ஸோ அந்த விஷயமும் இது கூட இணைஞ்சிருக்கிறதுனால நீங்கள் வந்து ஜோதிடம் பார்க்கும்போது எப்பவுமே 2 வகையில் பார்க்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களோட ஜாதகத்தையும் பார்க்கணும், உங்களோட கூட இருக்கிறவங்களையும் நல்லா செக் பண்ணி பார்க்கணும். பழசில் பெரியவங்க சொல்லுவாங்க, கூடா நட்பு கேடா இது பண்ணும் அப்படிம்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட பழகிறீங்களோ அதுக்கு தகுந்த எங்களோட நேரமும் உங்களை வந்து சரி பண்ணுறதுக்கு பார்க்கும். ஸோ அதுதான் வந்து கரெக்டான நல்ல எண்ணங்கள் இருக்கிறவங்க, நல்ல நேரத்தில் இருக்கிறவங்ககிட்ட பழகணும் அப்படிங்கிறது. சில ஜோதிடர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அன்னதானம் கொடுத்தா கூட வாங்க மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த டைம் என்ன டைம், அவங்க கொடுக்குறது வந்து எங்களோட பாவத்தை கழிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிலர் வந்து நிறைய பேர் இது பண்ணுவாங்க. ஆனால் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்தால் நன்மை உண்டு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இந்த ராசிக்காரர் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல காலம் மற்றதெல்லாம் ஓகே தான். இருந்தாலும் உங்களுடைய நல்ல காலத்தை இன்னும் அதிகமாக மாற்ற வேண்டும் என்றால் நீங்கள் அன்னதானம் செய்ய வேண்டும்ங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பாக்கி பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையுது. உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணரலாம். மேலதிகாரிங்க அல்லது முக்கிய நபர் உதவி வந்து செய்வாங்க. புதிய வேலை அல்லது கூடுதல் வருமான வாய்ப்பு வரலாம். குடும்பத்தில் இருந்த தவறான புரிதல் வந்து குறையக்கூடிய ஒரு காலகட்டம். திருமண பேச்சு மீண்டும் நகரலாம். பழைய நண்பர் அல்லது உறவினர் தொடர்பு கொள்வாங்க.
உங்களை பயன்படுத்தியவர்களின் உண்மை தெரியலாம். உங்களை யூஸ் பண்ணிட்டாலும் அவனோட உண்மையெல்லாம் தெரிய வரும். வீடு, நிலம் அல்லது வாகனம் தொடர்பான முயற்சி நகருங்க. உடல் நலம் மற்றும் வாழ்க்கை முறையில் மாற்றம் செய்ய வேண்டிய நிலை வரலாம். உங்கள் அறிவு, கணக்கு மற்றும் திட்டமிடும் திறன் உருவாகலாம். அதே போல் உங்களுடைய இந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, உங்களோட திறமைகள் இருக்குல்ல, அது வருமானமாக மாற்றுறதுக்கான டைம் உருவாகுது. இனி என்ன சார் நடக்கும்? நீண்ட நாள் தாமதத்திற்கு முடிவு வரும். வேலை தொடர்பாக காத்திருந்ததுக்கு முடிவு வரும். பழைய ஆவண வேலையெல்லாம் நிறைவு பெறும். பணபாக்கி குறித்த நல்ல செய்தியெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் நின்ற பேச்சு மீண்டும் தொடங்குங்க. திருமண பேச்சில் தெளிவு வரும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தீங்கன்னா தெளிவாகும். சொத்து தொடர்பான குழப்பம் குறையும். நீதிமன்றம் அல்லது ஒப்பந்த விவகாரம் நகரலாம். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். சார், ஒரு லைசன்ஸ்க்காக எதிர்பார்த்தேன், ஒரு அப்கிரேடுக்காக எதிர்பார்த்தேன், எல்லாமே கொஞ்சம் சரியாகும். உங்கள் திறமை கவனிக்கப்படும். இதுவரை அமைதியாக செய்த வேலை வெளிச்சத்திற்கு வரலாம். கணக்கு மற்றும் திட்டமிடும் திறன் பாராட்டப்படலாம். தவறுகளை கண்டுபிடிக்கக்கூடிய திறன் மதிக்கப்படலாம். மேலதிகாரி உங்களுக்கு பொறுப்பு வழங்கலாம். பிரச்சனைக்கு நீங்கள் கூறக்கூடிய தீர்வு ஏற்றுக்கொள்ளப்படலாம். குடும்பத்தில் உங்கள் ஆலோசனை கேட்கப்படலாம். உங்களை குறித்து மதித்தவங்க, அதாவது உங்களை பாயிண்ட் அவுட் பண்ணி ஒருத்தர் மாற்றி விடுவான்ல, அவன் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். உங்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் பின்னாடி உதவி கேட்பாங்க. உங்களை இவன் என்னடா பெரிய ஆளை பண்ணிட்டு போனவன் மறுபடியும் உங்கள்கிட்ட அசாமி நிற்பான். 2 முக்கிய முடிவுகள் வரும். பழைய வேலையா, புதிய வேலையா, எதோ வேலைக்கு சேர்றது, வேலையா இல்லை தனி தொழிலா, பிஸ்னஸ் பண்ணலாமா, அப்படி ஒரு மைண்டு. சேமிப்பா, முதலீடா, எது பண்ணலாம், குடும்பமா அல்லது வெளியூர் வாய்ப்பா, அப்படி யூஸ் பண்ணுவீங்க. பழைய உறவா அல்லது புதிய உறவா, காதலா மனைவியா, இந்த மாதிரி கூட வரும். என்ன சார் இப்படிலாம் சொல்கிறீங்க அப்படின்னா, அது தப்பாக இல்லைங்க. இந்த மைண்டு உங்களுக்கு அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். வாடகை வீடு அல்லது சொந்த வீடு, இந்த மாதிரி 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு மைண்ட் குழப்பத்தில் இருக்கும். இன்றைக்கி அப்படி இருக்கீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆமாம் சார், இது போன்ற 2 தேர்வுகளில் முடிவு செய்ய முடியாமல் தவிச்சிட்ருக்கோம் சார் அப்படின்னு இப்போ இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உண்மையாக இல்லையான்னு மறக்காம கமெண்ட் சொல்லி பதிவிடுங்க. இந்த நேரத்தில் அவசரமான முடிவு செய்ய வேண்டாம், மாட்டிக்குவீங்க. ஆவணங்களை முழுமையாக சரிபார்க்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நீண்ட கால பயனை கவனிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றவர்களினுடைய அழுத்தத்தில் முடிவு செய்யக்கூடாது. சீக்கிரம் சொல்லு, இது உங்களுக்கு தேவையில்லாத, வெயிட் பண்ணுங்கள். உங்களை பயன்படுத்தியவர்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம். தேவைக்காக மட்டும் பழகியவர் தெரியலாம். உங்கள் அறிவை பயன்படுத்தியவர் வெளிப்படலாம். உங்களோட அறிவை மட்டும் பயன்படுத்தி அவன் மேன்மைக்கு வந்துட்டு இருக்கிறவங்களாம் இப்போ அப்படியே பாயிண்ட் அவுட் ஆகுவான், வெளியே தெரிய ஆரம்பிப்பான். பணம் கேட்டவர் உண்மையான நோக்கம் புரியலாம். குடும்பத்தில் பொறுப்பை உங்கள் மீது மட்டும் வைத்தவர்கள் தெரியலாம். வேலை இடத்துல உங்கள் உழைப்பை பயன்படுத்தியவர் வெளிப்படலாம். ஒருவரிடம் தூரம் வைக்க வேண்டிய நிலை வரலாம். அவனை கொஞ்சம் தள்ளி வச்சா பெட்டர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கலாம். தொழில் மற்றும் வேலை பலன்களை பொறுத்த வரைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வரக்கூடிய ஒரு காலகட்டம். நேர்காணல் அழைப்பு கிடைக்கலாம். பழைய விண்ணப்பத்திற்கு பதில் வரலாம். சம்பள உயர்வு பற்றிய பேச்சு நடக்கலாம். பதவி உயர்வு தாமதமானாலும் வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம். புதிய பொறுப்பு கிடைக்கும். கணக்கு, தரவு, நிர்வாகம் அல்லது மருத்துவத்துறையில் முன்னேற்றம் ஏற்படும். வீட்டிலேருந்து செய்யக்கூடிய வேலை கிடைக்கும். வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் செய்யலாம். பகுதி நேர வேலை வாய்ப்பு வரலாம். மேலதிகாரியினுடைய நம்பிக்கை அதிகரிக்கலாம். உங்களுடைய யோசனை ஏற்றுக்கொள்ளப்படலாம். வேலையிடத்தில் இருந்த குழப்பம் குறையலாம். வேறு குழு அல்லது துறைக்கு மாற்றம் வரலாம். வெளியூர் வேலைவாய்ப்பு உருவாகலாம். பழைய வேலை இடத்திலிருந்து மீண்டும் அழைப்பு வரலாம். தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர் கிடைக்கலாம். பழைய வாடிக்கையாளர் மீண்டும் வரலாம். கணக்கு தெளிவானால் லாபம் அதிகரிக்கலாம். சிறிய தொழில் நிலையம் வருமானமாக மாறலாம். சேவை சார்ந்த தொழிலில் வளர்ச்சி கிடைக்கலாம். கல்வி, மருத்துவம், கணக்கு, ஆவணம் மற்றும் ஆன்லைன் சேவையில் வாய்ப்பு வரலாம். விளம்பரம் மூலமாக விற்பனை உயரும். கமிஷன் வருமானம் கிடைக்கும். புதிய சேவை தொடங்குவீங்க. குடும்ப தொழிலை ஒழுங்குபடுத்தலாம். ஆன்லைன் ஆலோசனை அல்லது பயிற்சி மூலமாக வருமானம் கிடைக்கலாம். தொழிலில் தேவையற்ற செலவை குறைக்கலாம். பழைய பாக்கி வசூல் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வாடிக்கையாளர்களிடம் நல்ல பெயர் கிடைக்கலாம். இது எல்லாம் உங்களுக்கு நார்மலாக நடக்கக்கூடியது. தொழிலில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா, சிறிய தவறை அதிகமாக நினைத்து வாய்ப்பை தவற விட வேண்டாம்.
வாய்மொழி ஒப்பந்தத்தை மட்டும் நம்ப வேண்டாம், கணக்கை எழுதி பதிவு செய்ய வேணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா வேலைகளையும் தனியாக செய்ய வேண்டாம், உங்களுக்கு திறமை இருந்தாலும் அது உங்களுக்கு வேலை பளு கொடுக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய திட்டத்தை அனைவரிடமும் கூற வேண்டாம், குறைந்த சம்பளத்தில் அதிக வேலை செய்ய வேண்டாம், கூட்டு தொழிலில் பொறுப்பு தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இலவசமாக ஆலோசனை வழங்கி மதிப்பை குறைக்க வேண்டாம், பழைய நஷ்டத்தை ஈடுகட்ட அவசர முதலீடு செய்ய வேண்டாம். அதே போல் வேலை உறுதி இல்லாமல் பழைய வேலையை விட்டுவிட வேண்டாங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பணம் மற்றும் பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும், பண வரவை பொறுத்த வரைக்கும் பழைய பாக்கி தொகை கிடைக்கலாம், சம்பளம் அதிகரிக்கலாம், கூடுதல் வேலை மூலமாக பணம் வரலாம், கமிஷன் கிடைக்கலாம், கணக்கு பயிற்சி அல்லது ஆலோசனை மூலமாக வருமானம் கிடைக்கலாம், ஆன்லைன் சேவை மூலமாக பணம் வரலாம், குடும்பத்தில் ஒருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம், தொழிலில் தேவையற்ற செலவு குறைந்து லாபம் அதிகரிக்கலாம், சேமிப்பு மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது, பழைய பொருள் அல்லது வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது, கல்வி அல்லது மருத்துவத்துறையில் வருமானம் அதிகரிக்கலாம், 2 வழிகளில் பணம் வர வாய்ப்பு இருக்கலாம். செலவுகளை பொறுத்த வரைக்கும் மருத்துவம் அல்லது பரிசோதனை செலவு வரலாம், கல்வி அல்லது பயிற்சி செலவு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வீட்டு பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கும், வாகன பராமரிப்பு செலவு வரலாம், அதே போல் குடும்ப நிகழ்ச்சி செலவு ஏற்படலாம், மின்னணு சாதனங்கள் வாங்கலாம், ஆவணம் அல்லது பதிவு செலவு வரலாம், வீடு புதுப்பிப்பதற்கு செலவு செய்யலாம், தினசரி சிறிய செலவுகள் அதிகரிக்கலாம், கடன் நிலையை பொறுத்தவரை கடனை குறைக்க திட்டம் அமைக்கலாம், சிறிய கடன்களை ஒன்றன் பின் ஒன்றாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும், மாத தவணை சுமை குறையும், பழைய கடன் தொடர்பான பேச்சு சாதகமாகலாம், குடும்ப உதவியால் ஒரு கடன் முடிக்கலாம், அதே போல் புதிய வருமானம் கடன் சுமையை குறைக்க உதவும், தேவையற்ற கடனை நிறுத்த முடிவு செய்யலாம், பணத்திற்கு கவனம், பண விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பிறருக்காக உங்கள் பெயரில் கடன் வாங்காதீங்க, ஆவணம் இல்லாமல் பணம் கொடுக்கவே வேண்டாம், நண்பர் சொன்னதால் மட்டும் முதலீடு செய்யாதீங்க, அதை செக் பண்ணுங்கள், அது நண்பர் யாருக்காக சொன்னாங்க, இல்லை அவங்க சும்மா ஒரு ஐடியா சொல்லிட்டு போயிடுவாங்க, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அதிக லாபம் தரக்கூடிய திட்டங்களை உடனே நம்ப வேண்டாம், ஆன்லைன் மோசடியில் கவனம் தேவை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஓடிபி, இந்த வங்கி விவரத்தெல்லாம் பகிராதீங்க, சம்பளம் வந்தவுடன் முழுவதையும் செலவு செய்ய வேண்டாம், சிறிய தொகையாவது சேமிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப உதவிக்கும் உங்களுடைய சேமிப்புக்கும் எல்லை வைத்து கொள்ள வேண்டும். குடும்ப உதவிக்கு உங்களுடைய சேமிப்புக்கும் ஒரு பாயிண்ட் அவுட் இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. காதல் பலன்களை பொறுத்த வரைக்கும் பழைய காதல் மீண்டும் தொடர்பு கொள்வாங்க, நண்பராக இருந்தவர் காதலை வெளிப்படுத்துவாங்க, உறவில் இருந்த குழப்பம் குறையலாம், மனதில் வைத்திருந்த உண்மை வெளிப்படலாம், போலியான அன்பு காட்டியவர் விலகுவாங்க, ஒருவரின் உண்மையான நோக்கம் தெரிய வரும், தொலைதூர உறவில் சந்திப்பு ஏற்படும், புதிய அறிமுகம் மெதுவாக நல்ல உறவாக மாறும், குடும்பம் எதிர்த்த உறவில் மீண்டும் பேச்சு வரலாம், ஒருதலை காதலுக்கு தெளிவான முடிவு கிடைக்கலாம், பழைய சண்டை பேசி தீரலாம். காதலில் கவனம் முக்கியமாக, அதிகமாக குறை கண்டுபிடிக்க வேண்டாம், பழையவர் திரும்ப வந்தவுடன் உடனே நம்பாதீங்க, ஒருவரின் சிறிய தவறு பெரிய பிரச்சனையாக மாற்ற வேண்டாம், மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நண்பர்களிடம் உறவு ரகசியங்களை பகிர வேண்டாம், சந்தேகத்தை ஆதாரமின்றி வளர்க்க வேண்டாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. துணையை மற்றவர்களுடன் ஒப்பிட வேண்டாம், அன்பை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டாம், உண்மையை மென்மையாக பேச வேண்டாம். அதே போல் திருமண பலன்களை பொறுத்த வரைக்கும் திருமண பேச்சு தொடங்கலாம், தாமதமான வரன் மீண்டும் வரக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்பம் மூலமாக நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், வேலை அல்லது கல்வி தொடர்பில் வரன் அமையலாம், பொறுப்பான மற்றும் அமைதியான துணை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது, வேறு ஊர் தொடர்புடைய வரன் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதே போல் 2 வரன்களில் தேர்வு செய்ய வேண்டிய நிலை வரலாம், நல்ல வேலை மற்றும் கல்வி அறிவு கொண்ட துணை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், அதிகமாக குறை பார்த்து நல்ல வாய்ப்பை தவறவிட வேண்டாம், தோற்றத்தை மட்டும் பார்க்காம குணம் மற்றும் பொறுப்பை கவனிக்கணும் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப பின்னணி மற்றும் பணநிலையை தெளிவாக அறிய வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வாறே அதே போல் இன்னொரு மெயினான ஒரு மேட்ரு, இந்த காலகட்டத்தில் உங்களை தூண்டுவாங்க, அவசர முடிவு எடுக்க வைப்பாங்க, அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. திருமணம் ஆனவங்களுக்கு துணையுடன் இருந்த தவறை புரிதல் குறையணும். அதாவது உங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டோ இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே இருக்கிற தவறை நீங்கள் ரொம்ப அப்படி பெருசாக டீப்பாக போகாமல் அதை குறைச்சிக்கோங்க. பண விஷயத்தில் தெளிவு ஏற்படணும். வீடு அல்லது வாகனம் வாங்க தேர்வு திட்டமிடலாம், 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுவீங்க. குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், குடும்ப பொறுப்பு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம், துணையின் வேலை அல்லது வருமானத்தில் மாற்றம் வரலாம், நீண்ட நாள் பேசாத விஷயம் பேசி தீரலாம், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், அதிகமாக குறை கூற வேண்டாம், துணையினுடைய முயற்சியை பாராட்ட வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பழைய பிரச்சனையை மீண்டும் எடுத்து கூற வேண்டாம், வேலை மன அழுத்தத்தை வீட்டில் காட்டாதீங்க. குழந்தை பாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது, கல்வியில் முன்னேற்றம் ஏற்படலாம், தேர்வு அல்லது போட்டியில் வெற்றி கிடைக்குங்க. இந்த கணிதம் அறிவியல் அல்லது மொழித்திறன் தேவைப்படலாம், புதிய பாடநெறியில் சேர்க்கலாம்,
உயர்கல்வி பற்றிய முடிவு வரலாம். குழந்தைகளுக்காக செலவு அதிகரிக்கலாம். அவர்களின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படலாம். அதிகமாக குறை கூறாமல் ஊக்குவிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிட வேண்டாம். கைபேசி பயன்பாட்டை கட்டுப்படுத்துங்க. அவர்களோட மனநிலையும் கேட்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. குழந்தைகளோட விஷயங்கள்லாம் பார்க்கணுன்னா துல்லியமாக ஜாதகம் பார்த்தா தான் கண்டுபிடிக்க முடியும். இந்த காலகட்டத்தில் வீடு சொத்து எல்லாமே நல்லா வாங்கலாம், நிலம்லாம் வாங்கலாம். நிலம் பற்றி நல்ல தகவல் வரும். சொந்த வீடு வாங்கக்கூடிய எண்ணம் உருவாகும். சிறிய ஆனால் வசதியான வீடு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். வீட்டு கடன் முயற்சி நகரலாம். பழைய சொத்து விஷயங்கள் எல்லாமே சரியாகும். வீட்டை புதுப்பிப்பீங்க. வாடகை வீட்டிலேருந்து மாற்றக்கூடிய ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி வீட்டை புதுப்பிக்கிறீங்க, ஏதோ ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் உண்மையாக அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சொத்தில் கவனமாக இருக்கணும். தாய் பத்திரம்லாம் சரி பார்த்துக்கோங்க. வில்லங்க சான்றிதழ்லாம் செக் பண்ணிக்கோங்க. வாகன பழங்களை பொறுத்த வரைக்கும் புதிய இருசக்கர வாகனம் வாங்கலாம். பழைய வாகனத்தை மாற்றலாம். தொழிலுக்காக வாகனம் தேவைப்படலாம். பயன்படுத்திய கார் நல்ல விலையில் கிடைக்கலாம். வாகன கடன் முயற்சி நகரலாம். பழைய வாகனம் விற்று பணம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். குடும்பத்துடன் பயணம் செல்லலாம். வாகன பராமரிப்பு செலவு வரலாம். வேலை காரணமாக பயணம் அதிகரிக்கலாம். மைலேஜ் மற்றும் செலவு குறைத்து வாகனத்தை தேர்வு செய்யலாம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வாகனத்தில் கவனமாக இருங்க. ஆணவம் வேண்டாம். வாகனம் வாங்கிட்டோம் நாம் பெருசாக வரலாம் அப்படிங்கிறது மட்டும் சரி இது பண்ணிட்டு இருக்காதிங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஆவணம் மற்றும் காப்பீட்டை சரி பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கைபேசி பேசிட்டு ஃபோன் ஓட்டாதீங்க. மாதத்தவெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு பார்த்துக்கோங்க. சிறிய சத்தம் அல்லது கோளாறையும் அலட்சியம் செய்யாதீங்க. வண்டி செக் பண்ணிக்கோங்க. வண்டியை பக்காவாக வச்சுக்கோங்க. இந்த ரேஸ் ஓட்டுறது இதெல்லாம் தயவுசெய்து வேண்டவே வேண்டாம். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்புலாம் உங்களுக்கு இருக்குது. அதில் ஏற்கனவே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விசா செலவு, இந்த திடீர் அமௌண்ட் மாறுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கான்ட்ராக்ட் மாற்றுறாங்க, அது இன்னும் உங்களை வேலையிலேருந்து வெயிட் பண்ண வச்சு மறுபடியும் வேலையை கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மையாக இல்லைன்னு கமெண்ட் செக்ஷனில் பார்த்து விடுங்க. போலியான வேலை முகவர்கள் நம்பாதீங்க. நண்பர் சொன்னதால் மட்டும் வாய்ப்பை ஏற்க வேண்டாம். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது, எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. குடும்ப அமைதிக்காக சிறிய தவறுகளையும் பெரிதாக கூற வேண்டாம். அதே போல் குடும்ப உறுப்பினர்களோட கருத்தையும் கேட்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பண விஷயத்தை தெளிவாக பேசணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. வேலை மன அழுத்தத்தை வீட்டில் காட்ட வேண்டாம். மனதில் வைத்துக்கொண்டு அமைதியாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது மனசில் வச்சுட்டு அமைதியாக இருக்காதீங்க. எல்லா பொறுப்பையும் தனியாக ஏற்க வேண்டாம். அன்பை செயலுடன் வார்த்தைகளில் காட்ட வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. குடும்ப ரகசியங்களை வெளியே பகிர வேண்டாம். அதே போல் இந்த ராசிக்காரங்க ஒரு பூமி தத்துவ ராசின்னு சொல்லுவாங்க. இரட்டை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கன்னி ராசி அதிபதி புதன் ஒரு ஒரு யோசிக்கிறதுல ஒரு வித்தியாசமான ஆள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா சனி திசையை பார்த்து பயந்துக்கிறீங்க, ராகு கேது பார்த்து பயந்துங்கன்னா நீங்கள் அதிகமாக பயந்துக்கிறது புதன். எப்போ எப்படி மாறுவார்னே தெரியாது. அவ்வளோ பவரான கடவுள். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் உங்களை அப்பப்போ கொஞ்சம் சிக்கல்லையும் மாட்ட வச்சு அதெல்லாம் சரி பண்ணி கொண்டு வந்துடுவார். அறிவு, கணக்கு, பகுப்பாய்வு, சேவை மற்றும் ஒழுங்குடன் தொடர்புடைய ராசி இது. ஒவ்வொரு விஷயத்தையும் கவனமாக ஆய்வு செய்வாங்க. சிறிய தவறையும் விரைவாக கண்டுபிடிப்பாங்க. ஒழுங்கு மற்றும் சுத்தத்தை விரும்பக்கூடிய நபர். பணத்தை கணக்காக பயன்படுத்துவாங்க. பிறருக்கு நடைமுறை உதவி செய்யக்கூடிய நபர். மனதில் அதிகமாக யோசிக்கக்கூடிய நபர் நீங்கள். அதே போல் தற்போதைய மனநலப்படி உழைப்புக்கு ஊதியம் இல்லை, வேலை இல்லை, சம்பளம், அது இது நிறைய உங்களுக்கு ஒரு பிச்சராக தான் போயிட்டுருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டம் நன்மையாக அமைய போகுது. அதற்கான தீர்வுகள் அமைய போகுது. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அறிவுத்திறன், திட்டமிடல், பொறுப்புணர்வு, சுத்தம், ஒழுங்கு, சேவை எல்லாமே இருக்குது. மனப்பான்மை, நன்மை, அதே போல் நம்பகத்தன்மை எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம், சவாலான சில விஷயம் இருக்குது அப்படின்னா அதிகமாக யோசிக்கிறது. அதை சரி பண்ணிக்கோங்க. சிறிய தவறையும் பெரிய நினைக்கிறத மாற்றிக்கோங்க. தங்களை தாங்களே குறை கூறுவதை மாற்றிக்கோங்க. பிறரிடம் அதிக எதிர்பார்ப்பு வைக்கிறது மாற்றிக்கோங்க. முடிவெடுக்க தாமதம்